அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல ரோட் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முழுமையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் வழக்கு வந்து இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஹியரிங் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த வழக்கு வந்து லாஸ்ட்டா ஹியரிங்குள்ள வரும்போது வழக்கு ரீச் ஆகல. ரீச் ஆகாதனால என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஜூன் மாசம் இந்த வழக்க என்ன பண்ணாங்க, ஒத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு அந்த டேட் தெரிஞ்சுச்சு. நம்ம கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த டேட் என்னது மாறி, வரக்கூடிய 16 ஏப்ரல் அதுல வந்து இந்த வழக்கு வந்து ஹியரிங் வரும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டா இந்த வழக்கு வந்து ஹியரிங் ஆன டேட் வந்து 2 ஏப்ரல் 2. ஆனா அன்னைக்கு இந்த வழக்கு வந்து என்ன பண்ணல, ரீச் ஆகல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு ஈவ்னிங் வந்து இவங்க வந்து வெளியிட்ட அந்த அறிவிப்புல, இந்த கேஸ் வந்து எப்ப லிஸ்டட் ஆகலாம் அப்படிங்கக்கூடிய அதுல பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் போட்டிருந்தாங்க. சாரி மே வந்து மேல போட்டிருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்ன பண்றாங்கன்னா, அந்த டேட் மாறிடுச்சு. மாறி 16ஆம் தேதி இந்த வழக்கு வந்து ஹியரிங் வர மாரி காமிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னா, ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸோடைய நெக்ஸ்ட் ஹியரிங் மே மாசம் இல்ல. இந்த ஏப்ரல் மாசம் 16த் அன்னைக்கு ஹியரிங் வருது. ஸோ ரோட் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமா நெறைய பேர் கமெண்ட்ட கேட்டுட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாமே என்ன பண்ணலாம், இப்ப நீங்க வந்து அடுத்த வாரம் தான் அந்த இது இருக்கு. ஸோ ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். நானே ஃபாலோ பண்ணாம விட்டா கூட, மத்தவங்க ஃபாலோ பண்ணி எனக்கு கரெக்ட்டா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேஸ் உடைய ஹியரிங் வந்து ஏப்ரல் 16. அதுவரை வெயிட் பண்ணுவோம். நம்ம சொல்ற மாரி ஒரு டேட் வர்றது முக்கியம் இல்ல. அந்த டேட்ல இந்த கேஸ் உள்ள ரீச் ஆகணும். அதுக்கு பிறகு ஆர்கியூமென்ட் நடக்கணும். அந்த ஆர்கியூமென்ட் மூலமா இந்த வழக்கு வந்து ஒரு தீர்ப்பு வரக்கூடிய அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது. ஓகேங்களா? ஸோ வந்து 23ல கால்ஃபர் பண்ணி, இன்னும் இந்த வழக்கு அப்படியே இருக்கு. எப்ப இது முடியும்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். எந்த அப்டேட்னாலும் நான் முழுமையா ப்ராப்பரா வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.